பட்டினி கிடந்தவனுடைய பட்டினியை பகிர்ந்து கொள்ள ஒரு தினத்தை வைத்திருக்கிறோம். பட்டினி என்றால் என்ன என்று பணக்கார திமிரு பிடித்தவனும் உணர வேண்டும், பாமர மகனும் நடுத்தர மகனும் உணர வேண்டும். எங்கோ பசித்திருப்பவன் உணர்ந்தால்தான், பசியின் கொடுமையை ஒருவன் உணர்ந்தால்தான் ஒரு பொருளின் அருமை அவனுக்கு புரியும். அவன் மனதிலே சைக்கலாஜிக்கல் மனமாற்றங்கள் ஏற்படும். அதனால் அல்லாஹ் தனக்காக விழாவை கொண்டாட சொல்லவில்லை, தன்னுடைய தூதர் முகமதுக்காக கொண்டாட சொல்லவில்லை. மாறாக பட்டினியை உணர்ந்து ஃபித்ர் கொடுக்கின்ற, தானம் கொடுக்கின்ற ஒரு நாள் உலகில் எத்தியோப்பியாவிலே இருக்கின்ற ஒருவன் பட்டினி கிடக்கின்றான். இந்தியாவிலே இருக்கின்ற ராஜஸ்தானை ஒட்டி உள்ள பாலைவனத்திலே உள்ளவன் பட்டினி இருக்கின்றான். எத்தனையோ உத்தரப்பிரதேசத்தின் ஓர எல்லை, ராமநாதபுரத்தின் சில ஓர எல்லைகளிலே கிழங்குகளை உண்டு கொண்டு வாழுகின்ற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய பசியையும் ஒரு இஸ்லாமியன் உணர்வதற்காக, எல்லாருடைய பசியும் உணர்ந்தால்தான் உடைமைகளையும் உயிரின் அருமையும் உணர முடியும் என்கின்ற பரந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாத நோன்பு காலம் முடிந்தவுடன் ஷவ்வால் பிறை 1 அன்று ரம்ஜான் கொண்டாடுகிறோம். மனிதனை மனிதன் நேசிப்பதற்காகவே ரம்ஜானை நாங்கள் கொண்டாடுகிறோம். முதலில் எங்கள் இறைவன் கொடுத்த முதல் திருநாள் மனிதனை நேசிப்பது, டு லவ் மேன்கைண்ட், மனித சமூகத்தின் மீது அன்பு செலுத்துவது. அதன் பின்னால் அடுத்து பக்ரீத், 2 பெருநாள் தான். அல்லாஹ் ஆணையிட பெருமானார் கொண்டாடினார்கள். இன்னொன்று குர்பான் கொடுக்கின்ற, தியாகம் செய்கின்ற, இறைவனுக்காக பொது நோக்கத்திற்காக தியாகம் செய்கின்ற ஒரு நாள் பக்ரீத். மனிதனை நேசித்து இறைவனுக்கு தியாகம் பண்ணு. மனிதனையே உனக்கு நேசிக்க தெரியாத போது இறைவனுக்கு உன்னால் தியாகம் செய்ய தெரியாது. இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக் கொள்ளுவார்கள். அன்று நோன்பு பண்டமாற்றம் செய்து கொள்வார்கள். ஈதுல் ஃபித்ர், ஃபித்ராவுடைய தினம், அது தானம் செய்கின்ற தினம். ஒரு மனிதனை மனிதன் நேசிக்குவதற்காக ஒரு விழா. கிறிஸ்துவ மதத்திலே ஒரு விழா கிறிஸ்துமஸ். இயேசுநாதரின் இயேசுநாதர் பிறந்த தினம் அவனுக்கு என்னன்னு தெரியாது. காட் சன் மித்ரா, சூரிய கடவுள் பிறந்த தினத்தை ரோமாபுரிக்காரன் வச்சு அதை அப்படியே கிறிஸ்துமஸ் வச்சுட்டான். அதுக்கு முன்னாடி ஜனவரி 15 கொண்டாடிட்டு இருந்தான். கடந்த 200 வருஷத்துல இதை மாத்தி வச்சுட்டானுங்க. ரைட், இப்போ உலகத்துக்கு தெரிஞ்சது கிறிஸ்துமஸ் 25 இயேசுநாதர் பிறந்த தினம். அவன் கணக்குல அவன் புத்த ஜெயந்தி, புத்தர் பிறந்த அன்று புத்த பௌர்ணிமா என்று நடத்துகின்றான். பூர்ணிமா, பூர்ணச்சந்திரன், பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி, புத்த பௌர்ணிமா, பூர்ணமா. அடுத்து மகாவீர ஜெயந்தி, கிருஷ்ணன் பிறந்த தினம் கிருஷ்ண ஜெயந்தி. இப்படி ஒரு மத தலைவன் பிறந்த தினத்தை கொண்டாடுவார்கள். நாமோ